நமஸ்காரம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி டோட்டல் ரிலாக்ஸேஷன் இஸ் டோட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்னு பார்க்க போகிறோம். எவ்வளோ தூரம் நீங்கள் ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு போகிறீங்களோ அவ்வளோ தூரம் நீங்கள் மறுரூபமாக்கப்படுவீங்க. ஓகே, இதில் பைபிளில் மறுரூபமாகுதல் பற்றி என்ன போட்டிருக்குன்னு பார்க்குறான். இந்த கூடால தமிழ் பைபிளில் ஈஸி டு ரீட் அப்படின்னு ஒரு வெர்ஷன் இருக்குது. அதை வாசிக்காதீங்க, கம்ப்ளீட்டாக தப்பாக இருக்குது. இன்னொரு வெர்ஷன் கொஞ்சம் ஓகேயாக இருக்குது. கிங் ஜேம்ஸ் பைபிள் வெர்ஷன் மட்டும் ரொம்ப கரெக்டாக இருக்குது. அதனால் அதை நீங்கள் பாருங்கள், சரியா? நான் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்லேருந்து வாசிச்சுட்டு அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். ஃபார் வி தேட் ஆர் இன் திஸ் டேபர்னக்கிள். வி தேட் ஆர் இன் திஸ் டேபர்னக்கிள்னால் இந்த கூடாரத்தில், இந்த பாடி இருக்கு இல்லையா, இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து, பீயிங் பேர்டன்ட், ஓகே, பாரத்தை சுமந்துட்டுருக்கோம். என்ன நினச்சிட்டு, இந்த உடம்பு நினச்சிட்டு பாரத்தை சுமந்து தவிச்சிக்கிட்டு இருக்கோம், சரியா? நாட் ஃபார் தேட் வி வுட் பி அன்க்ளாத்ட். இப்போது நம்ம இதை நேக்கட் ஆகணுங்கிறதுக்காக இல்லை, இன்னும் பட் கிளாத்ட் அப்பான், இன்னும் கிளாத் அப்பான். நேக்கட் ஆகிறதா எப்படி? ஆதாம் ஏவாள் அந்த பழத்தை சாப்பிட்ட உடனே தாங்க நிர்வாணமாக இருக்கோம் அப்படின்றத அவங்க ரியலைஸ் பண்ணாங்க இல்லையா? அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் இந்த உடம்பே இல்லாமல் இருந்தீங்கன்னா இந்த ஹோல் யூனிவர்ஸையுமே உங்களோட பாடியாக உங்களுக்கு ஆக்க முடியும். அந்த எனர்ஜி பீயிங்காக நீங்கள் ஆக முடியும். அப்போ என்ன சொல்லியிருக்கு? தேட் மார்டாலிட்டி மைட் பி ஸ்வாலோட் அப் ஆஃப் லைஃப். ஓகே, ஜீவனுக்குள்ளாக ஜீவனாலே மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக அப்படி நடக்குதும். இந்த உடம்பு இல்லை, நான் இந்த மனசு இல்லைன்னு நினச்சி இந்த ஜீவனாகவே ஆகும்போது இந்த ஜீவனால் இந்த மரணம் விழுங்கப்படுவது ஒரு வெற்றியாக இருக்குது. எப்படி நம்ம பார்க்குறோம். இதில் அடுத்தது இன்னொரு வசனம் பாருங்கள். 2 கொரிந்தியர் 3:18 வி ஆல் வித் ஓப்பன் ஃபேஸ். ஓப்பன் ஃபேஸ்னால் என்னங்க? ஃபேஸை ஓப்பனாக வைக்க முடியுமா? ஃபேஸை திறக்க முடியுமா? ஓகே, இதுக்கு என்ன அர்த்தம் நீங்களே யோசிங்க. பிஹோல்டிங் ஆஸ் இன் அ கிளாஸ் த க்ளோரி ஆஃப் த லார்ட். அதாவது எப்படின்னா, கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு. கண்ணாடியில் எப்படி காண்க முடியும்? இப்போது கண்ணாடி இருக்குது, சரியா? அது முன்னாடி நீங்கள் போகாதீங்க, கண்ணாடியை மட்டும் பாருங்கள். அதில் என்ன தெரியுது? ஒரு எம்டி ஸ்பேஸ் தெரியுதா? இந்த எம்டி ஸ்பேஸ் தான் நீங்கள். இதில் வர்ற எந்த உருவமும் எதுவுமே நீங்கள் கிடையாது, எந்த ஃபார்முமே நீங்கள் கிடையாது, சரியா? அப்போது இதில் இந்த கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாக இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். அப்போ அந்த சாயல், அதுக்கு என்ன சாயல் இருக்குது? இப்போ ஒரு கண்ணாடி இருக்குது, அதை நீங்கள் பார்க்குறீங்க, அதில் ஒரு இமேஜுமே இல்லை, ஃபார்ம்லெஸ்ஸாக இருக்குது. அது எதுக்கு கம்பேர் பண்ணப்பட்டிருக்கு? தேவனுடைய மகிமைக்கு ஒத்து போகப்பட்டிருக்கு. தேவனுடைய மகிமை அப்போ எப்படி இருக்கும்? ஃபார்ம்லெஸ்ஸாக இருக்கும், எதுவுமே இருக்காது, எம்டியாக இருக்கும், ஆனால் பவர் இருக்கும். அதுதான் மகிமை. அப்போ நீங்கள் அந்த மகிமையை கண்டடையும் போது இந்த உடம்பும் மனசும் நீங்கள் இல்லைன்னு சொல்லி அந்த எனர்ஜி பீயிங்காகவே மாறி அந்த பவரால் நீங்கள் க்ளாத் பண்ணப்படுவீங்க. இந்த உடம்பு நீங்கள் இல்லைன்றது உங்களுக்கு தெரியும். இதுக்கு பேர் தான் என்னென்னா born again. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த உடம்பு நான் இல்லை, இந்த மனசு நான் இல்லைன்னு சொல்லி திரும்ப ஒரு பிறப்பு எடுக்கிறீங்க இல்லையா? இப்படி இந்த பிறப்பு எடுக்கும் போது இந்த உடல் இல்லை, இந்த உடலுக்கு பதிலாக எது வச்சு க்ளாத் பண்ணியிருக்கு? இந்த ஹோல் எனர்ஜி பீயிங், இந்த கான்ஷியஸ்னஸ்னால் ஃபுல்லாக நீங்கள் க்ளாத் படுறீங்க. இதைத்தான் என்ன சொல்கிறோம்? கிங்டம் ஆஃப் ஹெவன், பரலோக ராஜ்யம்னும் மோக்ஷம்னும் ரட்சிப்பு, என்ன வேணால் நீங்கள் சொல்லிக்கலாம். ஓகே, எப்போ நீங்கள் இந்த முகம் இல்லாமல், இப்போ இன்கேஸ் இந்த முகம் உங்களுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்னவா இருப்பீங்க? முகமே உங்களுக்கு இல்லை, அந்த இடத்துல என்ன இருக்குது? ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்குது இல்லையா? இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் உள்ளார போய் பார்க்கும்போது, நீங்கள் யாருன்னு பார்க்கும்போது உள்ளே எதுவுமே இருக்காது. இந்த ஓப்பன் ஃபேஸை உங்களால் என்னென்னு உணர முடியும், சரியா? அதே மாதிரி நீங்கள் ஒன்று பார்க்கணும். எதனால் உங்களோட ஈகோவும் உங்களோட அரகன்ஸும் எதனால் இருக்குது? ஒரு ஐடென்டிட்டி, ஒரு அடையாளத்தை நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த உடம்பு தான் நான். இதை யாராவது ஏதாவது சொல்லும் போது தான் உங்களுக்கு கோவம் வருது, உங்களுக்கு எல்லாமே வருது இல்லையா? நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன்.
நீங்க வந்து நீங்க யாருன்னு ரியலைஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு கோவமே வராது. உங்களுக்கு வந்து ஒரே பாசம் மட்டும் தான் வரும் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்க என்னவா இருக்கீங்களோ, அதாவே தான் நீங்க இருப்பீங்க. ஓகே. உங்க நேச்சர்ல எந்த மாற்றத்தையும் நீங்க எதிர்பார்க்காதீங்க. ஆனா ஒரு பெரிய விடுதலை இருக்கும். நீங்க கான்ஃபிடன்ட் பண்ண முடியும். உங்களால எதுக்கு உங்களுக்கு கோவம் வருது? உங்கள யாரோ வந்து தப்பா ஏதோ ஒண்ணு சொல்றாங்க. அதனால தானே கோவம் வருது. அப்போ அந்த கான்ஃபரன்டேஷன கூட உங்களால எதிர்த்து நிக்க முடியும். ஓகேயா? கோவம் கூட நியாயமானது தானங்க. உங்களுக்கு தப்புன்னு ஒண்ணு தோணுது. அதனால தானே கோவப்படுறீங்க. அதனால அது ஓகே தான். ஆனா, அது இந்த செல்ஃப் ரியலைசேஷனுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, அந்த கோவம் வந்து ரொம்ப நிலையானதா இருக்காது. நீங்க வந்து ஒரு பாசிங் கிளவுட் அந்த மேகம் எப்படி கடந்து போகுதோ, அது மாரி கடந்து போயிரும். சரியா? இது மாரி நெறைய பேர் கூட நீங்க இது நடக்கிறத பார்க்கலாம். அந்த மாரி வ எல்லாத்தையும் வந்து இந்த லைஃப் எப்படி டீல் பண்ணுதோ, அது போலயே விட்டுருவீங்க. நான் ஏதோ ஒண்ணு பண்றேன் அந்த இடத்துல அப்படிங்கிறது இருக்காது. சரியா? அப்படி நீங்க வந்து ஏதோ யாரோ உங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. உங்களுக்கு கோவம் வருது. அந்த கோவம் வரும். ஓகே. அடுத்த நிமிஷம் கொஞ்ச நேரத்திலயே உங்களுக்கு புரிஞ்சிரும். இது பண்றது கான்ஷியஸ்னஸ். இது மனுஷன் இல்லன்றது புரிஞ்சிரும். ஆனா, அதுக்காக நீங்க அந்த மனுஷங்க கிட்டயே போயி, திரும்ப தொங்கிட்டு இருக்கணும். திரும்பியும் திரும்பி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இதனால ஒரு பிரச்சனை வருது. என் நிம்மதி கெடுதுன்றது உங்களுக்கு தெரியும். அதனால அவங்க மேல எந்த கிரட்ஜுமே இருக்காது. ஆனா, அவங்கள்ட்டருந்து தள்ளி இருக்கிறதுக்கு உங்களுக்கு நீங்க வைஸரா ஆவீங்க. சரியா? அது உங்களுக்கு திரும்பி வரணும்னு இருக்கும்போது, அது திரும்பி வரும். அதுவரைக்கும் நீங்க வந்து அத பத்தி வொரி பண்ணவே வேண்டாம். இந்த வொரின்னு சொல்றேன் பார்த்தீங்களா, இது கண்டிப்பா இருக்காது. ஒரு பெரிய பீஸ் தான் உங்களுக்கு இருக்குமே ஒழிய, கவலை சும்மா பட்டுக்கிட்டே இருக்க மாட்டீங்க. ஏன்னா, உங்களுக்கு தெரியும். உண்மை என்னன்றது உங்களுக்கு தெரியும். இப்போ அடையாளமே இல்லாத உங்கள யாருமே வந்து துன்பப்படுத்த முடியாது. இந்த ஒண்ணு இருக்கிற வரைக்கும் இதத்தான் நம்ம யாரும் கஷ்டப்படுத்த முடியும் இல்லையா? இல்ல மென்டலி உங்கள யாராவது கஷ்டப்படுது. 2மே இல்ல அப்படின்னா, எத யாரு கஷ்டப்படுத்த முடியும்? எதுவுமே பண்ண முடியாது. அதனால தான் சொல்றேன், நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்றேன். இந்த செல்ஃப் ரியலைசேஷன் வேணும் அப்டின்னா, அ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு ஒரு 3 காரியம் நான் சொல்ல முடியும். நான் உண்மைய எனக்கு தெரிஞ்சுக்கிடணுங்கிற அந்த ஆர்வமும், அந்த லவ்வும் ரொம்ப இருந்துச்சு. சரியா? அது ஃபர்ஸ்ட்டு. லவ் அண்ட் லாங்கிங் 2மே வந்து ரொம்ப இருந்தது. அந்த உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்டின்னு. 2வது ஒரு கமிட்மெண்ட் இருந்தது. ஓகே. என் வேலைய முடிச்சுட்டு முதல்ல நான் அங்க தான் போய் உட்காரணும். நான் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் அடுத்தது. ஓகே. இது ஃபுல் டைம் நான் வந்து என்னோட மனசு வந்து என்னோட வேலைய முடிக்கும். அடுத்தாப்புல இந்த இதில தான் கான்சன்ட்ரேட் பண்ணேன். அப்போ உண்மைய தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு சிங்குலர் கமிட்மெண்ட் எனக்கு இருந்தது. அது கூடவே கன்டென்ட்மெண்ட் இருந்தது. அதாவது ம் எல் மு முன்னாடிலாம் எப்படின்னா எல்லாரும் வேலைக்கு போறாங்க. எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க. நானும் போணும். நானும் வேலைக்கு போணும். என்ன வேலைனாலும் பரவால்ல. போய் பார்த்துரலாம். சம்பாதிக்கணும். இப்படிங்கிற மாரி இருந்தது. ஆனா ஒரு ஒரு டைம்ல வந்து அது தன்னாலே நடந்தது. ஒரு கன்டென்ட்மெண்ட் வந்தது. யார் எப்படி போனா என்ன? என்னோட லைஃப் நான் தான் ஹேப்பியா இருக்க நான் சூஸ் பண்ணணும். எனக்கு புடிச்சிருந்தா நான் பண்ணணும். புடிக்கலன்னா நான் விட்டுறணும்னு தான் அந்த வேலைய நான் விட்டேன். அது மாரி நமக்கு பிடிச்சத நமக்கு செய்யணும். அதே இது நம்ம குடும்பத்த நம்ம பார்த்துக்கிறது நம்மளுடைய கடமை இல்லையா? அப்போ உங்களுக்கு கன்டென்ட்மெண்ட் வரணும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ இருந்தாலும் திருப்தி வராது. இன்னும் கொஞ்சம், இன்னும் ஒரு 4 வீடு, இன்னொரு 5 வீடு. என்னங்க பண்ண போறோம் இத வச்சு? பிள்ளைங்கள நல்லபடியா படிக்க வச்சு, அவங்கள செட்டில் பண்ண வச்சுட்டு, அவங்க அவங்கள பார்த்துக்க போறாங்க. உங்களுக்கு தங்குறதுக்கு ஒரு வீடு வேணும். அதனால அந்த வீட சம்பாதிக்கிறது உங்களுடைய அ நெ 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 மேண்டேட்டரியா இருக்கு. ஓகே. அதனால அத மட்டும் சம்பாதிங்க. மித்தபடி இவ்ளோ பண்ணணும் நீ எவ்வளோதான் பண்ணாலும் கன்டென்ட்மெண்ட் வரலன்னா வரவே போறதில்ல. பெரிய பெரிய பணக்காரனுக்கும் கன்டென்ட்மெண்ட் வரப்போறதில்ல. ஒண்ணும் இல்லாதவங்களுக்கும் கன்டென்ட்மெண்ட் வரும். அதனால நீங்க நினைக்காதீங்க, பெரிய பணக்காரங்கலாம் ரொம்ப திருப்தியா இருக்காங்கன்னு. கிடையவே கிடையாது. திருப்திங்கிறது நமக்குள்ள இருந்து வர்றது. நமக்குள்ள நாங்க வந்து யுஎஸ் வரும்போதுல்ல வெறும் $2,400 எங்களோட சம்பளம். அந்த சம்பளத்திலேயே நம்ம அது எப்படின்னா, இவங்க வந்து அந்த மாரி விசால இருந்ததுனால, அ அப்படி குறைவான சம்பளம் இருந்துச்சு. அதுக்கப்புறமா கிரீன் கார்டு வந்தது. அப்புறம் சிட்டிசன்ஷிப் வந்தது. அதனால சம்பளமும் ஜாஸ்தியாச்சு. எனக்கு இப்போ வந்து அத கம்பேர் பண்ணும்போது, நான் இப்போ எவ்வளவோ நல்லா இருக்கேன். என்னால கண்டிப்பா ரொம்பவே ஃப்ளரிஷிங்கான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். எனக்கு இது போதும். நானும் வேலை பார்த்து இன்னும் என்னங்க பண்ண போறேன்? எங்க கொண்டு போறோம்? என் பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்க. அவங்க ஸ்காலர்ஷிப்ல படிச்சு அவங்க நல்லா வரப்போறாங்க. அவங்கள நல்லபடியா வழிநடத்தினா அது போதும் எனக்கு. இது அவ்வளவுமே கான்ஷியஸ்னஸ் உடைய செயல்க தான். என்னால இது எதுவும் கிடையாது. ஆனா அந்த கன்டென்ட்மென்ட் வந்து எனக்குள்ள நான் வந்து வருது இல்லையா? அது உங்களுக்கு தேவைன்னு நான் சொல்ல வரேன். அதே மாதிரி
இது 2வது. முதலாவது லவ் அண்ட் லாங்கிங். 2வது கமிட்மெண்ட் அண்ட் கன்டென்ட்மெண்ட் இருந்தது. எந்த எக்ஸ்பெக்டேஷனும் எனக்கு இல்ல. நான் வந்து உன்ன தெரிஞ்சுக்கிட்டா, நான் வந்து இவ்வளோ பெரிய ஆள் ஆயிடலாம். சிலர் சொல்லுவாங்கல்ல, இவ்வளோ கோல் அதெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. இவ்வளோ பெரிய ஆள் ஆயிடலாம், இவ்வளோ சம்பாதிக்கலாம் அதெல்லாம் கிடையாது. எனக்கு உண்மை தெரியணும் அவ்வளோதான். நான் கடவுளோட ஒண்ணாகணும். அதுக்கு என்ன பண்ணணும் அவ்வளோதான் அப்படின்றது. அப்புறம் இன்னொன்று வந்து என்னென்னா, 3வது இது ரொம்ப முக்கியம். உங்களோட வீக்னஸை நீங்கள் எது நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படின்னா, என்னோட வீக்னஸ் வந்து எதுக்கெடுத்தாலும் யாராவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா உடனே அழுதுருவேன். அது ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி. எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, "இவ ஒரு வேலைக்கு நிரந்தரமாக போமாட்டா." ஏன்னா எனக்கு யாராவது நான் செய்யாத ஒன்று செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டா, எனக்கு அது முடியாது. அதை அக்செப்ட் பண்ண முடியாது. வேலைன்னு இருந்தால் ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லுவாங்க இல்லையா? எனக்கு அது முடியாது. நான் செய்யாத தப்பை எப்படி நீங்கள் செஞ்சேன்னு சொல்லலான்னு உடனே ஒரே அழுக. ஆனால் சொல்லாமல் வரமாட்டேன். எதுனாலும் அவங்கள்ட்ட நின்று இதுதான் பிரச்சனை, உங்கள் மேலே தான் பிரச்சனைன்னு சொல்லிவிட்டு வேலையை விட்டு வந்துடுவேன். ஓகே, இது எனக்கு ஒர்க் ஆகுது, உங்களுக்கு ஒர்க் ஆகுதுன்னு தெரில. சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் ரொம்ப இமோஷ்னல் அதனால தான் அழுறீங்க. அப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம ஏன் இப்படி அழுறோம் அப்படின்னு என் மேலேயே எனக்கு கோவம் வரும். தேவையில்லாமல் அழுற மாதிரி இருக்கும். ஆனால் அது அழுக வந்துடும். ஒரு நோயா என்னவோ தெரியல. அதனால ஆனால் வந்து இந்த மாதிரி இருக்கிற வீக்னஸாக நினச்சத நான் வந்து அழுது 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 நான் அந்த உண்மையை தேடும்போது, இந்த புத்தருக்கு ஒரு போதி மரம் இருந்த மாதிரி எங்கள் வீட்டில் ஒரு லெமன் ட்ரீ, பெரிய லெமன் ட்ரீ இருந்தது. அதுக்கு கீழே உட்காந்து தான் அழுவேன். அழுது 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 கேட்டால் கண்டிப்பா ஒரு நாள் மனசு இறங்கி தான் ஆகணும் இல்லையா? கிரேஸுங்கிறது நமக்குள்ள இருக்கு. ஆனா நம்ம நெனச்சுக்கிறோம் வெளிய எங்கேயோ இருக்குன்னு சொல்லிட்டு. எங்க இருந்தாலும் பரவால்ல. தெரியாத இடத்துல நீங்க தெரிஞ்சு கேட்குறீங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு கிடைக்கும். அந்த கிரேஸ் உங்களுக்குள்ளேயே இருக்கு. உங்களுக்கு கிடைக்கும். அதனால உங்களோட வீக்னஸை நீங்க உங்களோட ஸ்ட்ரென்த்துக்காக, உங்களுடைய கெயினுக்காக நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 3 நாள் லவ் அண்ட் லாங்கிங். 2வது கமிட்மெண்ட் அண்ட் கன்டென்ட்மெண்ட் வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன். 3வது என்னோட வீக்னஸான அழுகைய நான் வந்து எனக்கு கம்பேஷனை சம்பாதிச்சுக்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதே மாதிரி உங்களுக்கு எது இருக்குதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கணுன்னு நான் விருப்பப்படுறேன். இது வந்து இன்டெகிரிட்டியோடு இருக்கணுங்க. நான் சொல்கிறேன் இல்லையா, என்லைட்டன்மெண்ட் ஆனோடனே எது வேணால் பண்ணலாம், எப்பவும் எது வேணால் பண்ணலாம். ஒரு இன்டெகிரிட்டி இருக்கணும். நமக்கு யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது. அதை மட்டும் நீங்கள் கணக்கில் வச்சுட்டு நீங்கள் எது வேணால் பண்ணுங்கள். சரியா? உங்களுக்கு இப்போவுமே ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு தோணுதா பண்ணுங்கள். ஆனால் உங்களுக்கு இருக்கிற டைமில் நீங்கள் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் மறுரூபம் ஆக்கப்படுறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. உள்ளே போய் பார்க்கணுன்னு எல்லாத்தையும் உங்களுக்குள்ளே எல்லா எனர்ஜியும் கொடுத்து உள்ளே போய் நீங்கள் யாருன்னு பார்க்குற வரைக்கும் நீங்கள் மறுரூபம் ஆக்கப்பட முடியாது. நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்க முடியாது. உங்கள் அவேர்னஸ் தான் நீங்கன்னு தெரிஞ்சிக்கவே முடியாது. இன்னொன்று, நான் உங்களுக்கு இந்த அவேர்னஸ் பற்றி சொல்லும்போது நிசர்கதத்தா மகராஜ் பற்றி நான் இது வரைக்கும் ரொம்ப சொன்னதே கிடையாது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு இங்கிலீஷ் புரியிறதா இருந்தால் கண்டிப்பாக நிசர்கதத்தா மகராஜோடைய ஐ ஆம் தட் ஐ ஆம்ங்கிற புக்கை பாருங்கள். அந்த புக்கை வாசிச்சிங்கன்னா அப்படியே அந்த கான்ஷியஸ்னஸ்குள்ளே நீங்கள் அப்படியே கிரவுண்ட் ஆயிடுவீங்க. அவர் வந்து யாரையும் ப்ளீஸ் பண்ணுறதுக்காக பண்ண மாட்டார். எதுவுமே கான்ஷியஸ்னஸ்ட்டு தான் பேசுவார். அவ்வளோதான். நீ கான்ஷியஸ்னஸ், நான் உன்ட்ட தான் கான்ஷியஸ்னஸ்ட்டை பேசுகிறேன், உன்ட்ட நான் பேசல. இப்படி தான் பேசுவார். அதுக்கப்புறம் அவர் சொல்லுவார், நான் அவேர்னஸ் தான், நான் கான்ஷியஸ்னஸ் கிடையாது, நான் பரபிரம்மன், நான் தான் அப்சல்யூட், நான் தான் அப்படிங்கிற அந்த கன்விக்ஷன் அவர்கிட்ட பார்க்கலாம். இந்த உலகத்தில் என்னைய பற்றி என்ன நினைப்பாங்க, நான் இப்படி இருக்கேன், என்னை கோவப்படுறேனே, அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டார். அவருடைய இது நான் வந்து அவேர்னஸ், அவ்வளோதான், நான் பரபிரம்மன், அவ்வளோதான், முடிஞ்சது அப்படின்னு. நீங்கள் அந்த புக்கு வாசிங்க, உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். நான் நிறைய வாசித்தது அவரோடது தான். அதனால தான் அதில் கிரவுண்ட் ஆக முடிஞ்சது. அது மாதிரி ரமண மகரிஷியும் நிசர்கதத்தா மகராஜன் தான் என்னைய ரொம்ப ரொம்ப இதுக்குள்ளேயே வச்சு என்னைய வெளியவே விடாமல் பண்ணது. இவங்க 2 பேர் தான். ரொம்ப ரொம்ப நான் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவங்க ப்ரெசன்ஸ் இங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி நீங்கள் வந்து நேற்று வந்து நம்ம சகஜ சமாதி வந்து ரொம்ப பார்க்காம விட்டுட்டோம் இல்லையா? ரொம்ப டைம் இல்லாதனால பார்க்காம விட்டுட்டோம். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது எப்படி இருக்குன்னா, உங்களுக்காக தாங்க நான் வந்திருக்கேன். முக்கியமாக சமாதி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களே, உள்ள நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இது ஒரு இன்ஸ்டண்ட்டில் கிடச்சிரும். நீங்கள் யாருன்னு தெரிகிறது அவ்வளோதான். ஒரே இன்ஸ்டன்ட் தான். நீங்கள் யாருன்னு கண்ணை மூடுங்க, கண்ணை மூடுங்க, அமைதியாக இருங்க. இந்த உடம்ப கீழே போட்டுருங்க. இந்த உடம்பை நீங்கள் எல்லாம் தள்ளி வச்சுருங்க. இந்த மனசில் நீங்கள் எல்லாம் தள்ளி வச்சுருங்க. இப்போ ஒரு குவைட்டாக இருக்கா, உள்ள அமைதியாக இருக்கா?
அந்த இடத்துல யார் இருக்காங்க? அது என்ன இடம்? எப்படி இருக்கு அந்த இடம்? அந்த இடத்த உங்களால் உணர முடியுதா? பார்க்க முடியுதா? அந்த உணர்றீங்க இல்லையா? அந்த வெறுமையை உணர்றீங்க இல்லையா? அதுதான் நீங்கள். இந்த உடல் இல்லை, இந்த மனசு இல்லை, அந்த வெற்றுமையாக இருக்கிற, அமைதியாக இருக்கிற, சமாதானமாக இருக்கிற ஒன்றை உணருது இல்லையா? அந்த உணர்வு ஐ ஆம், அதுதான் நான், அதுதான் நான், அதுதான் நீங்கள். இவ்வளோதான். இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். இது ஒரு நிமிஷம் வேலை தான். இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை. இதுதான் சமாதின்னு சொல்கிறோம். இதுக்குள்ளே போயிடுறீங்களே, இதில் இருந்துக்கிட்டே இருப்பீங்க. இப்போ என்ன ஆகும்னா, இதை ரியலைஸ் பண்ண உடனே எதுவுமே இல்லை, இந்த உலகம் பொய், இது மாயை அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். தெரிஞ்ச பிறகு என்னென்னா, என்ன பண்ணுறதுனே தெரியாது உங்களுக்கு. நீங்கள் அப்படியே உட்காந்துருவீங்க. எத்தனை வருஷம் இதை என்னத்தை போட்டு பண்ணுறது, ஒரு கோல் இருக்காது, ஒன்றுமே இருக்காது, என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஏதோ பண்ணணுமேங்கிறதுக்காக பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. சரியா? அதனால் என்ன ஆகும்னா, லைஃப் ரொம்ப போரிங்காக இருக்கும். ஆனால் இந்த டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் அதில் இருக்க 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 ஏன்னா இது எத்தனை காலங்களாக தெரியாது, எத்தனை பேர்த்தாக இந்த மெமரியில் மெமரி இந்த பாடி நம்பிகிட்ருக்குன்னு நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ அவ்வளோ வருஷத்துக்கு இது உடம்பு நம்பிகிட்டு இருக்கும் போது அவ்வளோ டைம் எடுக்கும். சிலருக்கு அந்த பெரிய மேஜிக் மாதிரி நடந்து உடனே இன்ஸ்டன்டேனியஸாக அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியல. ஆனால் இந்த மெச்சூரிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த மறதினால் இந்த உடம்பு மறதியில் போயிட்டு இருக்கும் திரும்ப திரும்ப. நீங்கள் அந்த சைலன்ஸில் உங்களை திரும்ப 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 கொண்டு வைக்கும் போது இந்த மனசுக்கு அறிவு வரும், இந்த மனசுக்கு புத்தி வரும். என்னென்னா, நீ இந்த உடம்பு இல்லை, இந்த இருக்கிற எனர்ஜி பீயிங் தான் திரும்ப 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 நீங்கள் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்க முடியும். அதனால் இந்த சமாதிக்கு அப்புறம் இருக்கிற அந்த பீரியட் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. நீங்கள் அது கண்டிப்பாக போங்க. இது என்ன சொல்கிறேன்னா, இந்த இடத்துல நீங்கள் இருந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப போரிங்காக இருக்குங்க உங்களுக்கு. அதாவது லைஃப்பில் எதுவுமே இல்லைங்கிறது தெரிஞ்சு போயிடும். என்ன பண்ணுறது, இது ஒரு ட்ரீம் வேர்ல்டுன்னு தெரிஞ்சு போயிடும். அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. நேற்று சொன்னேன் பார்த்தீங்களா, ரமண மகரிஷி பாப்பாஜியை அந்த இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆனோடனே ஃபேமிலியை பார்க்க அனுப்புனார். ஏன்னா இப்போ ப்ராப்ளமில் இருந்தாங்கன்ட்டு. என்ன சொல்கிறாரு, கனவு தான். ஆனால் இதுவும் கனவு தானே, நீ உன் பொண்டாட்டி பிள்ளைங்கள போய் பார்க்குறதும் ஒரு கனவு தான், பரவாயில்ல போய் பண்ணுன்னு சொல்கிறாருல, அதே தான். இப்போ நீங்கள் எப்படியும் கனவுல தான் இருக்கீங்க, இருந்துட்டு போட்டுமே, நல்லா வாழ்ந்துட்டு போங்களேன். நீங்கள் சந்தோஷமாக இருங்க. உங்களுக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அதை செய்யுங்க. உங்களுக்கு இவ்வளோ பெரிய பொக்கிஷம் கிடச்சிருக்கு. உலகத்தில் எவ்வளோ ரொம்ப ஃப்ராக்ஷன் ஆஃப் பீப்புளுக்கு தான் இது இது தெரிஞ்சிக்க முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு தெரியாது எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்லிட்டு. ஆனால் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அது ஒரு பொக்கிஷம் இல்லையா? அந்த பொக்கிஷத்தை நீங்கள் வச்சுருக்கீங்க. இதை ஷேர் பண்ணணும்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். இல்லை வேறு உங்களுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் ஒரே மாதிரி வழி நடத்தாது. எல்லாரையும் ஒருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி தான் இந்த கான்ஷியஸ்னஸ் கொண்டு போகும். ஸோ உங்களை எந்த வழியில் கான்ஷியஸ்னஸ் கொண்டு போகுதோ, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். கான்ஷியஸ்னஸ்க்கு என்ன பிடிச்சிருக்கு, என்ன பண்ணுனா நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த சந்தோஷம் கொடுக்குறத காரியத்தை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கஷ்டம் கொடுக்குற காரியத்தை பண்ணி எதுக்கு இந்த ஃப்ரீடம்? அப்புறம் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ஃப்ரீடம் வாங்கியிருக்கீங்க, இனிமேல் உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குற காரியத்தை நீங்கள் பண்ணுங்கள். ஆனால் ஒன்று தான், யாருக்கும் துரோகம் பண்ணாத ஒரு சந்தோஷத்தை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கணும். அதே மாதிரி இந்த ஜேர்னி எப்படின்னா, நீங்கள் தனியாக தான் போய் ஆகணுங்க. யாருமே உங்கள் கையை பிடிச்சிட்டு வரமாட்டாங்க. நீங்கள் தனியாக தான் போய் ஆகணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, இதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். நீங்கள் ஒன்று தான், கமிட்டடாக இருங்க. கண்டிப்பாக இந்த ட்ரூத் உங்களுக்கு தெரியும். நீங்கள் இப்படி அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். சரியா? அது மாதிரி நான் சொன்னேன்ல, உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுனா ஒரே வழி, இந்த விடுதலைக்கு வேணும்னா சைலண்ட்டாக இருந்து பாருங்கள், மெடிடேஷனில் இருங்க. அது மாதிரி சகஜ சமாதியை பற்றி நம்ம பேசுவோன்னு நான் சொல்கிறேன் இல்லையா? சமாதிக்கு அப்புறமா எனக்கு இந்த சகஜ சமாதிக்கு வந்துட்டேன். எப்படின்னா, இது உள்ளே தெரிஞ்சிட்டே இருக்கு இல்லையா? நான் தெரிஞ்சிட்டே இருக்கு இல்லையா? இப்போ கண்ணை திறந்து வந்தீங்கன்னா எல்லாம் மறந்துடும். அப்புறமா நிறைய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா வாட்சிங் சொல்லுவாங்க. என்னென்னா, கை கழுவும் போது எப்படி கை கழுவுறீங்கன்னு பாருங்கள், சாப்பிடும் போது எப்படி சாப்பிட்றீங்கன்னு பாருங்கள். இது இல்லைங்க, இது இல்லை வாட்சிங்கிறது. நீங்கள் இங்கே இருப்பீங்க,
வெளியெல்லாம் நடந்துகிட்ருக்கும். நீங்கள் எந்திரிச்சு இது வந்து எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு பாருங்களேன். ஃபஸ்ட்டு எனக்கு நான் ரொம்ப பெஸ்ட்டு ப்ராக்டிஸ் என்னென்னா, இந்த நிசர்கதத்தா மகராஜோடைய ஆடியோ, ரமண மகரிஷி ஆடியோ எல்லாரோட ஆடியோவையும் வந்து சாமநேரி ஜெயஸ்ரீ அப்படின்னு சொல்கிறவங்க வந்து ரொம்ப அழகாக வந்து டிக்டேட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதை போட்டு விட்டுட்டு கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ளே நீங்கள் அதை கேட்டுகிட்டே இருப்பீங்க. ஆனால் வந்து நீங்கள் அதில் தான் இருப்பீங்க. நீங்கள் அந்த இது எப்படி சொல்கிறது, இதுதான் அதை கேட்குமே ஒழிய இது கேட்காது. இது வந்து அந்த அந்த ஆடியோவை லிசன் பண்ணிகிட்ருக்கும். அப்படியே நடக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கேருந்தே தான் இருக்கும். இங்கே இருப்பீங்க, ஆனால் இது நடந்துகிட்ருக்கும். இது எப்படின்னா கான்ஷியஸ்னஸ் இருக்குது, ஏதோ ஒன்று நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத நீங்கள் ரியலைஸ் பண்ணிகிட்டே இருக்க முடியும். அது மாதிரி நடந்து போகும்போது, அது மாதிரி நீங்கள் வேறு ஏதோ வேலை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த வேலை மேலே அட்டென்ஷன் இருக்காது. உங்கள் அட்டென்ஷன் வந்து உள்ளே இருக்கும். இங்கே இருப்பீங்க, அது ஏதோ நடக்கும். அது எவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருக்கும்னா, யாரோ உங்களுக்கு நல்லா மசாஜ் பண்ணி விட்டவோ, நீங்கள் நல்லா தூங்கும்போது ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும் பாருங்கள். கம்ப்ளீட் ரிலாக்ஸேஷன். இந்த உடம்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்னங்க கஷ்டம்? அவ்வளோ ரிலாக்ஸேஷன் தான் இல்லையா? அவ்வளோ அந்த கம்ப்ளீட் ரிலாக்ஸேஷன். ஓகே, இப்போ என்லைட்டன்மெண்ட்னா என்னென்னா டோட்டல் ரிலாக்ஸேஷன். அதுதான் வந்து முக்தி அடைகிறதுன்னு அர்த்தம். ஓகே, மொத்தமாக எதுவுமே இல்லை, டோட்டல் ஃப்ரீடம், டோட்டல் ரிலாக்ஸேஷன். இந்த எதையுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டீங்க. நீங்கள் இது வந்து என்ன பண்ணுதோ அதை அப்படியே அலோவ் பண்ணுங்க. ஏன்னா இது லைஃப். இது வந்து உங்களோட பாடி கிடையாது, இது லைஃப். அதனால் அதை நீங்கள் எப்படி இருக்கணுமோ அப்படியே அலோவ் பண்ணுவீங்க. ஏன்னா வந்து இதுக்கு மேலே இது வந்து ஒரு மனுஷன் கிடையாது இல்லையா? இட்ஸ் நாட் அ பர்சன், இட்ஸ் ஜஸ்ட் த ப்ரெசன்ஸ். அது இருக்குது, அந்தோடைய பிரசன்னம் இருக்குது. இது இனிமேல் ஒரு பர்சன் கிடையாது, இது லைஃப். இந்த லைஃப்பை நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண விட்றீங்க இந்த கான்ஷியஸ்னஸ் மூலமாக. இந்த மாதிரி தான் இருக்கும் சகஜ சமாதிங்கிறது. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த நிலைமைக்கு நீங்கள் வந்தால் தான் உங்களுக்கு ஒரு டோட்டல் ஃப்ரீடம் கிடைக்கும். ஓகே, அதனால் உள்ளே இருந்து பார்த்துட்டே இருக்கீங்க இல்லையா, அந்த உள்ள அந்த அவேர்னஸோடு வெளியே பார்ப்பீங்க. அப்போ அது வந்து வெளியே பார்க்குற மாதிரியும் வெளியே இருக்கிற மாதிரியும் இருக்கும்போது அவ்வளோ ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். இந்த ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு வந்தது அப்படின்னா உங்களுக்கு ஒரு டோட்டல் ஃப்ரீடம் கிடச்சிட்டுன்னு அர்த்தம். இந்த ஃப்ரீடமை நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணணும். ஓகே, நீங்கள் ஒரு குழந்த மாதிரி ஆயிடுவீங்க. சரியா? ஒரு குழந்த மாதிரி ஆயிடுவீங்க. எப்படின்னா அதுக்கு ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்கும், ஆனால் அதுக்கு தெரியும் அது இருக்கும்னு சொல்லிட்டு இல்லையா? அதே மாதிரி தான். அதனால் என்ன நடந்தாலும் இந்த உடம்பில் அது கான்ஷியஸ்னஸோடையது தான். அதனால் நீங்கள் அதை மட்டும் அந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும். நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுட்டு சந்தோஷமாக இருக்க பாருங்கள். நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்கள்கிட்ட வந்து நான் பேசிகிட்டு இருக்கேன். சரியா? கண்டிப்பாக நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சகஜ சமாதிக்கு ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ராக்டிஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக இதுக்குள்ளே வந்துடுங்க. அதுக்கப்புறமா எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம். உங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. எது வேணால் பண்ணலாம். பிகாஸ் அது கான்ஷியஸ்னஸோட செயல், உங்களோட செயல் கிடையாது. ஒரு ஜோக் பார்த்துடலாம். முல்லா நஸ்ருதீன் அண்ட் ஓஷோ. அப்போது ஒரு ஆள் வந்து அவருடைய குட்டி பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு ஒரு தீம் பார்க்குக்கு போகிறாரு. இந்த ரைட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, பெரிய பெரிய நம்ம தீம் பார்க் தான் சொல்லுவோம். அங்கே கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ கூட்டிகிட்டு போகிறப்ப முல்லா நஸ்ருதீன் வந்து காலையில் அவர் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போனதுலேருந்து பார்க்குறாரு. முல்லா நஸ்ருதீன் அந்த மெரிகோ ரவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த குதிரை மெதுவாக அப்படியே போயிட்டே இருக்குமே, அதில் ஏறி உட்கார்ந்தவர் இறங்கவே இல்லையாம். இவர் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு எல்லா ரைட்ஸும் போயிட்டு வந்துட்டு இருக்காரு. முல்லா நஸ்ருதீன் இங்கேயே தான் இருக்கார். மத்தியானம் சாப்பிட்றதுக்கு போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு திரும்பியும் வந்து இங்கே உட்காந்துட்டாராம். அப்போ அந்த பிள்ளைங்களுடைய அப்பா கேட்டாராம், உங்களுக்கு இந்த மெரிகோ ரவுண்ட் ரொம்ப பிடிக்கும் போலன்னு, காலையிலேருந்து அப்படியே அதிலே போயிட்டுருக்கீங்களா அப்படின்னு கேட்டாராம். அப்போ அவர் சொன்னாராம், எனக்கு பிடிக்குமாவா? எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஐ ஹேட் இட். இதில் போகிறதுனால என் தலையே சுற்றுது. அப்புறம் எதுக்கு போகிறீங்க? அதாவது இதை வச்சுருக்கானே இவன், எனக்கு ஒரு $80 கடன் தரணும், எவ்வளோ கேட்டாலும் தரமாட்டுக்கான். இப்படி பண்ணி நான் கழிச்சிடலான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொன்னான். அந்த மாதிரி நிறைய பேர் நம்ம சொந்த காசில் சூனியம் வச்சுட்டே இருக்கோம் இல்லையா? யாரோ வந்து ஏதோ கொடுக்கணுங்கிறதுக்காக பிடிக்காத ஒன்றை செஞ்சு நம்ம கழிக்கணும்னு நினச்சிட்ருக்கோம். சந்தோஷமாக இருங்க. See you tomorrow. Bye.